So, welcome back guys. ஸோ நம்மள கேமர்ஸ் எத்தனை பேர் GTA 4, GTA 5 அப்புறம் இந்த வருஷம் வரப்போகிற GTA 6 இது எல்லாமே நமக்கு மொபைலில் ஏற்றி விளையாட முடியும் நம்பி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் டிப்ரெஷனில் உட்காந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நான் வச்சுருக்கேன். அந்த கிஃப்டை நான் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு வரேன். வீடியோ கிஃப்ட் தருதா இப்போ? ஸோ இந்த கிஃப்ட் வந்து யூடியூப்ல ஹவு டு டவுன்லோட் GTA 6 அப்படின்னு சர்ச் பண்ண எல்லாத்துக்குமே பொருந்தும், உட்பட எனக்கும். பட் இந்த வருஷம் இல்லை, போன வருஷம். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நான் GTA 6 இந்த வருஷம் எண்ணில் ரிலீஸ் ஆக போகுது. ஐ திங்க் செப்டம்பர் மந்த் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ கைஸ் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சூடாக டீ இருக்குது. எப்பயுமே நம்ம டீ டைமுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால மறக்காமல் டீ எடுத்து வச்சுட்டு குடிச்சிக்கிட்டே பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேரத்துக்கு உங்கள் ஸ்க்ரீனில் லெஃப்ட்டில் போடுறேன், ஸோ பார்த்துக்கோங்க. இந்த சைடு தெரியும். யூடியூப்குள்ளே போயிட்டு ஹவு டு டவுன்லோட் GTA 6 ஆன் மொபைல் தள்ளி அந்த சைட் போடு. இங்கே வந்துருச்சு. எத்தனை வீடியோ இருக்குன்னு தெரில, ஸோ பார்ப்போம். Download GTA 5 build wealth. Okay, fine. How to download GTA 6 in Android. Right. So ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளே GTA 5 ஆன்லைன், GTA 6 in மொபைல், 6K வியூஸா அடேங்கப்பா. ட்ரைங் டு டவுன்லோட் GTA 6 ஏர்லி ஃப்ரம் ப்ளே ஸ்டோர். என்னடா இது என்ன GTA 6 ஆடா? ஐயோ. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் போய் பார்த்துருவோம். ஸோ பயங்கரமாக பேஸோடலாம் போட்டிருக்கானே. மொபைல் GTA 6 மொபைல் பெட்டா, அது 2021. GTA 6 on your Android or iOS device. வியூஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கான் ப்ரோ. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கடா GTA 6 வந்துச்சு? முட்டைங்களே வந்து பின்னுக்கால. சரி, ஓகே, அது என்ன நம்ம பார்ப்போம். ராக் ஸ்டாரே இந்த வருஷம் என்ன தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இவன் என்னன்னா GTA 6 அது 2021 பண்ணிட்டுன்றான். அப்புறம் வந்து நம்ம ஆப்பை ஏற்றுவோம். ஏற்றுனதுக்கப்புறம் இல்லைங்க இவனே விளாண்டு காட்டுறானான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இவன் விளாடவே மாட்டான்னு நினைக்கிறேன். கடைசியில் இன்ஸ்டால் அவ்வளோதான். சரி, நம்ம என்ன பண்ணலாம், அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஒரு பயங்கரமான ரிஸ்க்கு. ஸோ இப்போ வந்து அம்மாங்க சப்போர்ட் ஆப்பிள் ஆர்கேடு. GTA 6 எங்க? GTA 6 எங்கன்னு சொல்றா நீ? GTA 6 கண்டுபிடிச்சிட்டேன். டவுன்லோட் நீடட், ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன், செக்கிங் டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி. குரோம்ல இருந்து தலைவர் வந்து என்னோட கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணுவாராமா. ஓகே, பயங்கரமான வித்தக்காரனா இருக்கான். எனக்கு கூட இப்படியெல்லாம் தோணலையாடா. டிவைஸ் வெரிஃபிகேஷன் ரிக்வயர்டா. அதனடா டிவைஸ் வெரிஃபிகேஷனு. இவன் ஆடு இது போட்டு விட்டுருவானோ? ஆமாம், ஆடை போட்டான். யோயோ, இது வராது கைஸ். இது நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன், ஆடு மட்டும்தான் வரும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. GTA 6 பேட்டா ஏர்லி ஆக்சஸ். இது வந்து பிசியில் நினைக்கிறேன். டிஸ்க்ளைமர், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ எனிவேர் எல்ஸ். You might face a problem with GTA 6 setup installation. Your setup may vary from mine because the uploader might. And if it happens, just tell me in the comments. I will do something. Now let's start. But before that, in comments be saying, oh my god, thank you. Bro, it works. Thank you so much. Love from Algeria. Wow. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. இது GTA 6 ஆடா? இது GTA 6 என்ன அழுத்திட்டான். அதாவது காதுலயே நல்லா இருக்கு ப்ரோ. இவன் என்ன விளையாடுறானா இல்லை எடுத்து போடுறானா? 480 பிக்சலில் தான் போட்டு வச்சிருக்கான். கிராஃபிக்ஸ் செக் பண்ணாமே 480 பிக்சலில் இருக்கு. ஆனால் GTA 5
எனக்கு தெரிஞ்ச அந்த மாடு வெர்ஷன் ஏற்றி சில ஒரு டெம்ப்ளேட்ஸ்ன்ற பாருங்க மாடு ஐபிகேலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து அல்ட்ரா ஹை டெஃபினிஷன் இந்த ரிஃப்ளெக்ஷன் குவாலிட்டியெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டா நார்மல் கேமோட கொஞ்சம் ஒரு அதிகமான கிராஃபிக்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நல்ல மாடு ஆப் நல்ல மாட் ஃபைலாக இருந்தால் நம்மளுக்கு ஒரிஜினலாகவே கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ மேபி அப்படி கூட சில ஒரு மாடு இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மோர் தேன் 100 வீடியோஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GTA 6க்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் மொபைலில் வருதுன்னு சொல்லி. ஆனால் நம்மளுக்கு பிசி பிளே ஸ்டேஷன் இந்த மாதிரி இதுக்கு ஸோ இந்த வருஷம் எண்டில் தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸே ஆக போகுது இந்த வருஷம். அதனால் இந்த மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான வீடியோ வரதான் போகுது. அதில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு GTA 6 மொபைலுக்கான ஒரிஜினல் ஆப்புன்ற ஒன்றே வராது. பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அஃபீஷியல் சைட்டுக்கு போங்க. ராக்ஸ்டார் கேம்ஸுக்கு போனீங்கன்னா அவனே கொடுத்துருப்பான் எப்போ ரிலீஸ் ஆகுது, எவ்வளோ காம்போனன்ட் ரெக்குவயர்மெண்ட் வேணும். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு வீடியோஸில் அவங்களே வந்து லைக் ஒரிஜினலாகவே GTA 5 விளாடுவானுங்க. அதை கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மூவ் ஆகும், வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு க்ளவுட் ஆப்ஸ்க்கு சில ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ஜாயார் க்ளவுட் கேமிங். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ளவுட் கேமிங் ஆப்ஸ்லாம் இருக்கும். இதோட மெயின் ஒர்க்கிங்கே எப்படின்னா நம்ம ஃபோனில் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ GTA 5 அண்ட் இப்போ வரப்போகிற GTA 6லாம் விளையாடணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட ப்ராசஸர்ஸ், கிராஃபிக்ஸ் கார்டு, ரேம் அந்த மாதிரி ஹை எண்டில் தான் தேவைப்படும். ஃபோனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு அது கேப்பபிள் கிடையாது. இன்னும் அந்தளவுக்கு கிராஃபிக்ஸை ரெண்டர் பண்ணி ஒரு கேமை ஸ்மூத்தாக ரன் பண்ணுற அளவுக்கு ஃபோன்ஸ் வரலை. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். பட் இப்போது இந்த ஜாயார் க்ளவுட் கேமிங்லாம் எப்படி ஒர்க்கிங் போகுதுன்னா, ஸோ அவங்க வந்து நம்ம இப்போது வீட்டில் ஒரு பிசி நல்ல பிசியை செட்டப் பண்ணி வச்சுருக்கோன்னா அதே மாதிரி அவங்க ஒரு சர்டைன் கைண்ட் ஆஃப் சர்வர்ஸை போலாக வச்சுருப்பாங்க. அந்த சர்வர்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, இப்போது இந்த கேம்ஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஹை அண்ட் ரேம்ஸ், ஜிபியூ ப்ராசஸர்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த செட் பண்ணி வச்சுருந்த அவங்களோட ஓன் சிபியூ சர்வர்ஸில் இருந்து நம்மளுக்கு கேம் ரன் ஆகும். அது எப்படி நம்ம மொபைலில் ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து த்ரூ ஆன்லைன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்கள் மொபைல் வெறும் ஒரு டிஸ்பிளே மாதிரி தான். ப்ளஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுமே இப்போ நீங்கள் கண்ட்ரோலரில் லெஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து அங்கே உங்களுக்கு சென்ட் ஆகும் சிக்னல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே மூவ்மெண்ட் ஏற்படும், திரும்பி அங்கே சிபியூவில் ப்ராசஸ் ஆகி அந்த மூவ்மெண்ட் தகுந்த மாதிரி உங்கள் மொபைலில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் ஓவராலாக நடக்குது. க்ளவுட் கேமிங் ஆப்போட கான்செப்டே இதுதான். ஸோ உங்கள் ஃபோனில் வெறும் டிஸ்பிளே தான் ஆக போகுது, பட் அதோட ஓவரால் ப்ராசஸ் எல்லாமே அங்கே தனியாக செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சிபியூ சர்வரில் தான் ஆகும். இதுவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீயாலாம் தரமாட்டான். முட்டைங்களே வந்து பின்னுக்காலு. ஸோ இப்போ நீங்கள் போய் க்ளவுட் கேமிங் ஆப்னு க்ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு டாப்லேருந்து 2-3 வரும். ஸோ அதில் போய் உள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸும் மந்த்லி கொடுத்துருப்போம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸுமே வந்து ஓகே இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வைங்க. பட் நீங்கள் விளையாடணுன்னா ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட் வேணும். அந்த ஸ்டேபிளான இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, சம்டைம்ஸ் வைஃபைலேயே கிடைக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லேட்டன்சின்னு ஒன்று வரும். ஸோ நீங்கள் இப்படி முன்னாடி தள்ளினீங்கன்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சா முன்னாடி போவோம். ஸோ அப்படி இருக்கும்போது கேம் விளையாடுறதுக்கான இன்ட்ரெஸ்டே போயிடும். நீங்கள் ஃபோனை லாக் பண்ணி வச்சுட்டு டிப்ரெஷன் ஆகி போய் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ இதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மொபைலில் விளையாடுறதுக்கு அஃபீஷியலாக ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதுவும் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்னே சொல்லி ஐகான் போட்டு நிறைய வச்சுருப்பானுங்க. அதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் தான். ராக்ஸ்டார் கேம்ஸ் அப்படின்ற அந்த கம்பெனியில் இருந்து அது பப்ளிஷ் ஆகலை அப்படின்ற போது அது ஃபேக்கு தான். ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஜிடிஏ வெர்ஷன்லாம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்த உடனே GTA 6 விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் PS5 Pro வாங்குங்க. அண்ட் ஆல்சோ கேம் வரும், அதுவும் ஒரு பல்க் அமௌண்ட்டில் தான் வரும். ஸோ அதையும் ஒரு காசு கொடுத்து வாங்குங்க. வாங்கி ஜாலியாக சிடியை போட்டு விளையாடுங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து பிசி வச்சுருக்கீங்க, இல்லை பிசி தான் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிசி வெர்ஷன் ஆஃப் GTA 6 வரும். ஸோ அதுக்கப்புறம் அதில் பை பண்ணி விளையாடணும். ஸோ நம்ம ஸ்கேம் வீடியோ பற்றி போடுறோம், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப காலமாக இந்த மாதிரி தான் வீடியோஸை போட்டு வியூஸ் எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. அது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல,
நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயரங்கிறதுலாம் முக்கியமே இல்ல சார். அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓட்டுருவோம் போல இருக்க.